இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூப்லர் ஏர் மேட்ரஸ். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறது, யாருக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு இது மோட்டர் இருக்கும், செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் மேட்ரஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன் ஆஃப் சார்ஜ் கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பாயிண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் லெவல் கொடுத்துருவாங்க ரொட்டேஷனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து ஏர் மேட்ரஸோட டியூப்பை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் மேட்ரஸில் இந்த மாதிரி டியூப் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து இன் அண்ட் அவுட் ஆகும். ஏர் சர்க்குலேஷன் இது மூலியமாக தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளக் பாயிண்டில் டேரெக்டாக நம்ம இன்சைட் பண்ண வேண்டியது தான். இன்சைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஹேங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹேங்கிங் ஹுக்ஸுமே கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சிட முடியும். ஸோ நமக்கு மிஷின் ஆன் ஆனதுலேருந்து ஏர் ஃபில் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் ஏர் ஃபில் ஆகும். 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் மேட்ரஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன் சைடு வந்து உங்களுக்கு ஏர் ஃபில் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ஏர் டவுன் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஃபுல்லாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த ஏர் மேட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட் சோர் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ பெட் சோர் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பெட்லேயே படுத்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பெட் சோர் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம பெட் சோரை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் மஸ்ட்டாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெட் ரிட்டன் பர்சன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கட்சிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு பெட் சோர் வராமல் அவாய்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த டியூப்லர் ஏர் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது. ஐ மீன் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் இதை லைட்டாக அழுக்காயிடுச்சு வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவல் வாஷ் மட்டும்தான் பண்ணணும். ஸோ மற்றபடி ஃபுல் வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த ஏர் மேட்ரஸில் பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் அழுக்காயிடுச்சு அதை எடுத்து வாஷ் பண்ணணும்னா இதில் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும் இந்த டியூப்ஸை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு சைடு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் கனெக்ஷன் இருக்கும். அந்த டியூப் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களால் எல்லா டியூப்புமே ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம அந்த பட்டன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு டியூப் மட்டும் அட்டாச் பண்ணிடணும். டியூப் மட்டும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் மேலே வந்து பெட்ஷீட் போட்டு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஏர் மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா 24 hours 23 hours ரன் ஆகலாம். 1 hour மட்டும் ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏன்கேரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸ்டோர் விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஏன்கேரோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன்.